ஹாய், நான் உங்க பாவி. பண்ணுறதுக்கு ஈஸியா இருந்தாலும், இந்த ரெசிபியோட டேஸ்ட் உண்மையாவே அட்டகாசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்லட்டுமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில 2 கப் அளவுக்கு தண்ணிய நல்லா சுட வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, அதில கொஞ்சமா கீயும், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு அடையும் ஆட் பண்ணி, அத நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அது கொதிச்சிட்ருக்க கேப்லேயே கொஞ்சமா நெய்யில ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசிய வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து ஆட் பண்ணுறதுனால நல்ல மணமா இருக்கும். அது டக்குனு வெந்துரும். அதுக்கப்புறம் அடையும் ஜவ்வரிசியும் வெந்ததுக்கு அப்புறமா 1 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பாகு, இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யில் நல்லா தேங்காவை பொன்னிறமாக வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக முந்திரியையும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அடை பாயசம் ரெடி.